குயிக் அண்ட் டேஸ்டியாக உருளைக்கிழங்கு வறுவல் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 கட் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் நான் சாம்பாருக்காக பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது கூட இதையும் சேர்த்து 2 விசில் வேக வச்சு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் சாம்பாருக்கு பருப்பும் வெந்துடும், பொரியலுக்கு காயும் ரெடி ஆகிடும். காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள். உள்ளே இறங்கிச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு, அதுக்கடுத்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. கார்னிஷிங்காக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ்னு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்